எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் ஃபனெட்டிக்ஸ், அதாவது உச்சரிப்பு முறை. அது எதுக்கு உச்சரிப்பு முறை படிக்கணும்னா, இங்கிலீஷ் தமிழை மாதிரி எழுத்து கூட்டி வாசிக்கக்கூடிய பாஷை அல்ல. ஏன்னா ஆங்கிலத்தில் எழுதுது ஒன்றா இருக்கும், உச்சரிப்பது வேறு மாதிரியாக இருக்கும், வாசிப்பது வேறு மாதிரியாக இருக்கும். தமிழில் அப்படி இல்லை. மேஜை எழுதிட்டு மேஜை தான் வாசிப்பாங்க, மூஜை, மெஜை, மீஜை அப்படி வாசிப்பதில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு லெட்டர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வேர்ட் SO, சோ சோ, அதுக்கு பக்கத்தில் ME, மீ சேர்த்தால் அது ரெண்டும் சேர்த்தா சம் என்று உச்சரிக்கப்படுகிறது. அது எப்படி தெரியும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அதை பார்த்தோம்னா SOME, சோமி என்று வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் இங்கிலீஷில் ஃபனெட்டிக்ஸ், அதாவது ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ், இது ஜென்ரலாக எஜுகேஷன் சிஸ்டமில் MA லிட்ரேச்சரில் சொல்லிக் கொடுக்குறாங்க. MA லிட்ரேச்சரில் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஆசிரியர்கள் படித்தாலும் கூட MA லிட்ரேச்சர் வரை வரும்போது தவறாக உச்சரிப்பு கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு சரியான உச்சரிப்பு தெரிந்தாலும் கூட அவர்களால் அதை மாற்றி பிராக்டிக்கலாக பயன்படுத்த முடிவதில்லை. ஆகையால் இந்த ஃபனெட்டிக்ஸ், இதுக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்கு பாருங்க. ஸ்பெல்லிங் பாருங்க, PHONETICS, ஃபனெட்டிக்ஸ். இதுக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்கு. ஒன்று ஃபனெட்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ் லைஸ் ஆன் த செகண்ட் சிலபிள். ஃபனெட்டிக்ஸ் அதாவது ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ், ஃபனெட்டிக்ஸ். இனி ஒன்று ஃபௌனெட்டிக்ஸ். இது பாருங்க, இப்படி எழுதியிருப்பாங்க. அது ஃபௌனெட்டிக்ஸ், phonetics. Either you can pronounce phonetics அல்லது phonetics. ஆனால் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா phonetics தான் இருக்கும், phonetics இருக்காது. phonetics இருக்காது, phonetics மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் இதை phoneticsம் சொல்லலாம்னு சொன்னால் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மட்டும் பார்க்குறவர்களுக்கு வித்தியாசமாக தெரியும். அப்போது டேனியல் ஜோன்ஸ், தட் இஸ் English Pronouncing Dictionary by Cambridge University, இப்போ 16th edition வந்து விட்டது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த U ஸ்லாண்டிங்காக போட்டிருப்பாங்க. That means either you can add this sound fow or you can delete. Phonetics or phonetics. That means study of sounds. இதை எதனால படிக்கணும்னா, say for example தமிழில் ஆங்கிலத்தில் ஒரு பர்டிகுலர் லெட்டர் 2, 3, 4, 5 வரை ஒலி கொடுக்கிறது. உதாரணத்துக்கு லெட்டர் A எடுத்துக்கொள்வோமே. இந்த லெட்டர் ஏக்கு உச்சரிப்பு கிட்டத்தட்ட 4-5 இடத்துல மாறி வருகிறது. உதாரணத்துக்கு நான் தாரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு A எடுத்துக்கிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் CAR. இதில் இந்த A ஆ, கார், ரைட். டான்ஸ்ல ஆ என்று உச்சரிக்கிறது. இது நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இதை உச்சரிச்சு இருக்கனாலே கார் என்று சொல்றோம். இல்லைன்னா அது கேர் கூட சொல்லலாம், வாய்ப்பு உண்டு தப்பா உச்சரிக்கக்கூடியது. ரெண்டாவது ஏ பாருங்க, BAT. இந்த இடத்துல பாருங்க, இந்த தமிழ்ல இந்த சவுண்ட் இல்லை, பேட். இதை இந்த சிஸ்டம் இப்படி எழுதுறோம், பேட். நம்ம இதை பேட் என்று நம்மளுக்கு சொல்ல தெரியாமல் இருந்தால் இதை நம்ம பாட் என்று கூட தவறாக உச்சரிக்கலாம். மூணாவது பாருங்க, AGAIN. இதை பாருங்க, அகெயின் இப்படி எழுதுவாங்க, அகெயின். அப்போ ஒரு ஏ ஆ என்று உச்சரிக்கிறது, இந்த ஏ ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த ஏ தட் இஸ் அமெரிக்கா, America, again, another, about, amount. அப்போ இது ஆல உள்ள, தமிழ்ல உள்ள ஆல உள்ள பாதி. அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும்? இது ஏற்கனவே இந்த again என்ற வார்த்தை தெரிந்தனாலே நம்ம again என்று உச்சரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்டு வரும்போது இந்த ஏ பாருங்க, இது பழையபடி இந்த ஏ ஏ என்று உச்சரிக்கிறது. ஏ பாருங்க,
இது வந்து தமிழ்ல பாருங்க, இது வந்து again. இந்த இடத்துல a கிடையாது, again கிடையாது, தென் அகான் கிடையாது, அகன் கிடையாது. பாருங்க again. இதுக்கு இனி ஒரு உச்சரிப்பும் இருக்கு அகெயினுக்கு. அது ஒன்ஸ் அகன், அகன், ஒன்ஸ் அகன் இப்படி கூட உச்சரிப்பாங்க. ஒன்ஸ் அகன். டு end the news, the headlines once again அப்படி கூட உச்சரிப்பாங்க. ரைட். அச்சா இனி ஒரு பாருங்க, இனி ஒரு இடத்துல BALL. இந்த இடத்துல பாருங்க ball இப்படி வரும் சவுண்ட். ball நம்ம சொல்றது பாருங்க பால், பாஸ்கெட் பால், அது வந்து பாஸ்கெட் பால். பாஸ்கெட் பால் HALL நம்ம எல்லாம் எப்படி உச்சரிக்கிறோம்? ஹால் என்று உச்சரிக்கிறோம். ஹால், a big hall. எப்படி தெரியுது? CALL, கால். நம்ம கால் him, calling bell. காலிங் பெல் என்ற வேர்டு பாருங்க, காலிங். காலிங் பெல் என்ற வேர்டு இங்கிலீஷ்ல கிடையாது, அதுக்கு டோர் பெல் என்று தான் சொல்ல வேண்டும். பாருங்க ஆல், ALL, ஆல். ஆல் இன் ஆல், நம்ம ஆல் இன் ஆல் ஆ என்று உச்சரிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க ஓ. ஸோ என்ன செய்யறாங்க, இந்த ஃபோனெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ஆக்கு பாருங்க, இந்த சிம்பிள் ஆ, அ, ஓ. அதே மாதிரி இந்த அகெயின், ஏஐ இருக்குல்ல, இது வந்து ஏஐ என்று அகெயின். இந்த சிம்பிள் பார்த்து நம்ம உச்சரிக்க வேண்டும். இது வந்து வாவுல் சவுண்டுக்கு, வாவுல், வாவுல் நம்ம வவல் சொல்றோம் இல்லையா, வாவுல். தேர் ஆர் 5 vowels in English. அது vowels கிடையாது, vowels. இப்போ இதை வந்து உயிர் எழுத்து vowelsக்கு இப்படி சொன்னோம். அதே மாதிரி இப்போ மெய் எழுத்து, மெய் எழுத்துக்கு இங்கிலீஷ்ல பாருங்க கான்சனன்ட், கான் ஸ்பெல்லிங் படிச்சுக்கிறோங்க, கான். சன் மகன், அதுக்கப்புறம் எறும்புகள் ANTS ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். கான், சன், ஆண்ட்ஸ், கான்சனன்ட்ஸ் அப்படி என்றால் மெய் எழுத்து. அப்போ எத்தனை மெய் எழுத்துகள் இருக்கு? 21 மெய் எழுத்துக்கள் இருக்கு. அந்த மெய் எழுத்து கூட சே ஃபார் எக்ஸாம்பிள் சி எடுத்துங்க, லெட்டர் ஒரு இடத்துல இது சா என்று உச்சரிக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட், CENT, சென்ட். இது நம்மளுக்கு சா என்று தெரியாம இருந்தால் நம்ம கென்ட் என்று சொல்லுவோம். சரிதானா? சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், CENTIMETRE, சென்டிமீட்டர். இதை நம்மளுக்கு ஒரு இடத்துல சா என்று உச்சரிக்குது. இனி ஒரு இடத்துல பாருங்க கா, BA, கா என்ற இடத்துல வரும் COME, கம். இந்த இடத்துல கா என்று உச்சரிக்குது. அப்போ நம்மளுக்கு இது தெரியாம இருந்தால் இந்த இடத்துல சம் என்று சொல்லுவோம், இங்க சென்டிமீட்டர் சொல்லி வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டதுனால சென்டிமீட்டர் என்று சொல்கிறோம். ஆகையால் இவங்க என்ன செய்யறாங்க, சாக்கு இந்த லெட்டர் கொடுத்துறாங்க, காக்கு இந்த கே கொடுத்துறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் அக்கார்டிங் டு த சிம்பிள்ஸ். ஸோ ஆங்கிலத்தில் ஃபோனெட்டிக்ஸில் 44 சிம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 44 சிம்பிள்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னா இதை 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கும் படிக்கலாம். இதை படிச்சிட்டோம்னா என்ன அட்வான்டேஜ்னா, whenever we come across a new word, ஒரு புதிய வேர்டு வரும்போது இப்போ எப்படி உச்சரிப்போம்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை கணக்காக்கி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் சொல்றேன். சே இப்படி ஒரு வேர்டு இருக்கு, PULP, பல்ப்னு ஒரு வேர்டு இருக்கு. பல்ப்னா கூழ், சதை. பல்ப் ஆஃப் மேங்கோ, பல்ப்னு இருக்கு. இந்த வேர்டு நம்மளுக்கு தெரியும். PULPIT இப்படி ஒரு வேர்டு இருக்கு. ஆனா இது புல்பிட். முதல்ல இது பல்ப், இது புல்பிட். எப்படி தெரியும் நம்மளுக்கு? டிக்ஷனரியில பார்த்தா இதுக்கு பா போட்டிருப்பான், இதுக்கு பூ போட்டிருப்பான், இதுக்கு பல்பிட் என்று போட்டிருப்பான். இது பல்ப், புல்பிட், பல்ப் என்று போட்டிருப்பான், புல்பிட். அப்போ நம்மளுக்கு இது இந்த பல்பிட் புல்பிட் தெரியாதனாலே பார்த்தோம்னா முதல்ல பல்ப் தெரிஞ்சவர்கள் எல்லாம் பல்பிட் என்று உச்சரிப்பார்கள். ஆகையால் டிக்ஷனரியில பல்ப்புக்கு ஒரு சிம்பிள் கொடுத்திருப்பான், புல்பிட்க்கு வேற சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதே போல் சே ஃபார் எக்ஸாம்பிள் இனி ஒரு லெட்டர் பாருங்க, லெட்டர் எஸ் எத்தனை விதமா உச்சரிக்கப்படுகிறது? 4 விதமா உச்சரிக்கப்படுகிறது. நம்மளுக்கு தெரியாது, 1 2 தெரிஞ்சிருக்கும். நம்பர் 1 சா, இது எல்லாருக்கும் தெரியும். சன், SUN, சன். 2வது பாருங்க ஜா என்று உச்சரிக்கிறது.
லெட்டர் எஸ் எழுதிட்டு ஜா என்று உச்சரிக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த சே ஃபார் எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ளூரல் ஃபார்ம்ஸ் டேபிள் இருக்கு பாருங்க, டேபிள்ஸ் நம்ம டேபிள்ஸ் எஸ் என்று உச்சரிக்கிறோம். ஸ்பெல்லிங் TABLES டேபிள்ஸ், ரைட். சேர்ஸ் Z என்று தான் உச்சரிக்க வேண்டும். அப்போ இது Z என்று உச்சரிக்கப்படுகிறது, டேபிள்ஸ், ரைட். கசின் COUSIN கசின் Z என்று உச்சரிக்கப்படுகிறது. எஸ் வந்து ஒரு இடத்துல சா, இன்னொரு இடத்துல சா. மூணாவது ஒரு இடத்துல பாருங்க ஷா என்று உச்சரிக்கிறது. அது எப்படி சார்? ஷா, இஷோ, இஷ் அல்லது ஷா என்று உச்சரிக்கிறது. நம்மளுக்கு எப்படி தெரியும்? இது ஏற்கனவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு லெட்டர் வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு தெரியலன்னா சா என்று தான் உச்சரிக்கும். எப்படி சார் அது? பாருங்க, SUGAR. இது எப்படி சுகர் ஆச்சு? நம்ம கணக்கு பிரகாரம் சுகர் தானே வரணும். அப்போ இந்த ஒரு எஸ் வந்து ஒரு இடத்துல சா, இனி ஒரு இடத்துல ஜா, இனி ஒரு இடத்துல ஷா, இனி ஒரு இடத்துல பாருங்க இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு ஷா. இந்த சவுண்ட் வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. எந்த கல்லூரியிலையும் MA படிக்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல. பிஎட்ல மட்டும் லைட்டாக டச் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு எஸ்ஸுக்கு ஷா. இதுக்கு உச்சரி பாருங்க ஷா. பிளேஷர், மேஜர், லேஜர் எழுதுறேன் பாருங்க. PLEASURE பிளேஷர், மேஜர், மெஷர்மெண்ட். அது நீங்க தெரியாம மெஷர்மெண்ட் எடுத்துட்டீங்களா? என்ன பிளஷர் இருக்கு? பிளஷர் கிடையாது, பிளேஷர். இதே எடுத்துருவோமே. டெலிவிஷன் பாருங்க, டெலிவிஷன் இப்படி எழுதுமா, விஷன். நம்ம டெலிவிஷன் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இந்த ஷா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டெலிவிஷன். ஸோ இட்ஸ் ராங். தெரியாம நம்ம டெலிவிஷன் சொல்லி டெலிவிஷன், விஷன், சைட், ஐ சைட்டுக்கு விஷன் ஷா என்று உச்சரிக்கணும். அப்போ இந்த 4 உச்சரிப்பு நம்மளுக்கு தெரியாதல்லவா? அப்போ ஃபோனெட்டிக்ஸ் படிக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க? டிக்ஷனரியில் இது வந்தா ஒரு சவுண்டு எஸ் கொடுத்துட்றாங்க, இது வந்தா ஜெட், இது வந்தா இப்படி கொடுங்க ஷாக், இஷ். இதுக்கு ஜா, ஷா, பிளேஷர், மேஜர், லேஜர் என்று கொடுக்குறாங்க. அப்போ நீங்க ஃபோனெட்டிக்ஸ் படிக்கும்போது என்னன்னா, புதிய வேர்டு வரும்போது டிக்ஷனரியில் பக்கத்தில் அந்த சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க, ரைட். அதை பார்க்கும்போது சின்ன வயசுல நீங்க படிச்சிட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இதை பார்த்து நீங்க சொல்லி தந்தீங்கன்னா 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது இட்ஸ் வெரி ஈஸி. லெட்டர்ஸ் படிக்கும்போதே பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க அதுக்கப்புறம் உச்சரிப்பு மாறாம நல்ல முறையில் உச்சரிப்பாங்க. இப்போ இதே 44 சவுண்ட்ஸ் தராங்க, 44. அதுல 2ஆ பிரிக்கிறாங்க. 20 வாவல்ஸ் உயிர் எழுத்து, 24 24 கான்சனன்ட்ஸ். இந்த 20 2ஆ பிரிக்கிறாங்க. 12 + 8 12 + 8. இந்த 12 வந்து ஜஸ்ட் வாவல்ஸ், 8 வந்து டிஃப்தாங்ஸ் சொல்றாங்க. ஓகே, டிஃப்தாங்ஸ்னா 2 வாவல்ஸ் சேர்ந்து தமிழ்ல இப்படி ஒன்று வருது இல்லையா, 2 சேர்த்து அவு என்று 2 வாவல்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க, அவு கொடுக்குற மாதிரி. அதே வந்து டிஃப்தாங்ஸ் 8. 12 நம்ம 12 உயிர் எழுத்து முதல்ல பார்ப்போம். நீங்க இந்த சிம்பிள்ஸை வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த வார்த்தைகளை டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா பார்த்து பழகிடுவீங்க. அதுக்கப்புறம் when you come across a new word அந்த பார்க்கும்போது நீங்க ஈஸியா உச்சரிப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, TARGET இப்படி ஒரு வேர்ட் இருக்கு. நாங்க படிக்கும்போது தான் இது டார்ஜெட்னு உச்சரிச்சோம், ஆனா இது டார்கெட் தான். டார்கெட் நாங்க படிக்கும்போது டார்ஜெட் சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு. இப்போ டிக்ஷனரியில் நீங்க பாத்தீங்கன்னா டார்கெட், நம்மளுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு இலக்கு, ரைட். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பிசினஸ் பண்ண வேண்டும் என்று டார்கெட். அப்போ நம்மளுக்கு இந்த டார்கெட்டா தெரியாது. நீங்க டிக்ஷனரி பாத்தீங்கன்னா அதுல இப்படி எழுதியிருப்பாங்க பாருங்க, டார்கெட் அப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா இல்ல, கிட், டார்கெட். அப்போ இது வந்து ஜாக்கு சவுண்ட் இப்படி போடுவாங்க. அப்போ இப்படி போட்டிருந்தா டார்ஜெட், இப்படி போட்டா டார்கெட். இதே மாதிரி இனி ஒரு வேர்ட் காமன்லி மிஸ் பண்ணோம், இந்த ஜாக்கும் காக்கும் பாருங்க. இப்போ நீங்க இந்த ஃபோனெட்டிக்ஸ் படிச்சிட்டீங்கன்னா அது கரெக்டா நீங்க உச்சரிக்கலாம். எந்த ஆள் யார் உச்சரித்தாலும் உடனே நீங்க உச்சரிக்கிறத மெத்தடோட வித்தியாசமா யாராவது உச்சரித்தால் நீங்க டிக்ஷனரியில பார்த்த உடனே ஈஸியா யூ கேன் ஃபைண்ட் அவுட் அவர் சொல்றது சரிதானா இல்லை தவறா. இன்னொரு வேர்டு பாருங்க, இப்படி இருக்கு, GIGANPIC இப்படி ஒரு வேர்டு இருக்கு.
நாங்க படிக்கும்போது ஜெய்ஜாண்டிக் என்று சொல்லி கொடுத்தாங்க. இது ஆக்சுவலி இது பாருங்க, ஜைகேண்டிக். அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியும் ஜைகேண்டிக்? ஸ்ட்ரெஸ் லைஸ் ஆன் த செகண்ட் சிலபிள். ஜைகேண்டிக், ஜைகேண்டிக். நம்ம படிக்கும்போது ஜெய்ஜாண்டிக் ஃபிகர், பெரிய உருவங்க, ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்னு தவறாவே சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இப்போ டிக்ஷனரியில பார்த்தோன்னே இந்த ரெண்டாவது கா, அதே ஜெய்ஜாண்டிக் இருந்தா இப்படி எழுதியிருப்பாங்க, இதுவும் ஜா வந்துருக்கும், ஜெய்ஜாண்டிக்னு இப்படி போட்டுருவாங்க. இது ஜா, இது கா. அப்போ உங்களுக்கு இதை படிக்கும்போது உறுதியாக இதுதான் கரெக்ட் என்று சொல்லலாம். அப்போ 12 வாவல் சவுண்ட்ஸ் முதல்ல பார்ப்போம். 12 + 8, 12 வாவல், 8 டிப்டாங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க. இந்த சவுண்ட் ஈஸியா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அதாவது தமிழ்ல வந்து இப்படி ஒரு ஆ இருக்கு, ஆ இருக்கு, இருக்கா? இதுல பாதி ஆல பாதி அ சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. தமிழ் தெரிந்தவர்களுக்கு ஆல பாதி அ. இது இந்த சவுண்ட் வந்தா, இந்த சிம்பிள் வந்தா நீங்க அ என்று உச்சரிக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, AGAIN. இதுக்கு அகெயின் பாருங்க, இது வந்து அ, அகெயின், again, another, about. What are you talking about? What are you talking about? அப்ப பாருங்க, about, about. நம்ம வந்து about ஆளுக்கு ஒரு மாதிரியா உச்சரிப்பாங்க. இது வந்து அ. ரெண்டாவது இதுல 2 3 எழுதலாம். about பாருங்க, இப்படி எழுதும், about, about, about. What are you talking about? Stress lies on the second syllable, right? ரெண்டாவது பாருங்க, இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு. கோலன் போடுற, கோலன் எங்கெல்லாம் ஃபோனடிக்ஸ்ல வருதோ இலாங்கேட்டிங் சவுண்டை நீட்டணும். இது தமிழ்ல உள்ள ஆ மாதிரி உச்சரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு வேர்டு பாருங்க, DANCE. நம்மளுக்கு இது தவிர டான்ஸ் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த தமிழ் பாட்டுலையும் ஐ ஆம் ஏ டிஸ்கோ டான்சர், டான்சர் இல்லாது டான்சர், டான்ஸ் என்று உச்சரிக்கணும். இது பாருங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க, டான்ஸ். அப்போ நம்மளுக்கு தெரியாதனால டான்ஸ் என்று உச்சரிக்கிறோம். அதே மாதிரி கமாண்ட், நம்மளுக்கு எப்படி சொல்லி தான், கமாண்ட், டிமாண்ட் எல்லாம் தவறு. டிமாண்ட் இல்லாது டிமாண்ட் எழுதுறேன் பாருங்க. நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஆகும், உலகம் பூரா வித்தியாசமா டிமாண்ட் பாருங்க, DEMAND. நம்மளுக்கு சொல்லி தந்தது எப்படி, மக்கள் எப்படி பேசுறாங்க, டிமாண்ட், ரொம்ப டிமாண்ட் ஆயிட்டா. இது ஆக்சுவலி டிமாண்ட். ஏன்னா இது அல்லவா டிமாண்ட். There is much demand for such CDs nowadays. Demand, command, dance, right? Plant. இனி ஒன்று பாருங்க, plant, plantன்னு சொல்லி PLANT. நம்மளுக்கு எப்படி ஆகும், இன்வேரியபிள் எல்லாம் பிளான்ட். இது பிளான்ட்னா இந்த சவுண்ட் வந்துடும், பிளான்ட். பாருங்க, டான்ஸுக்கும் இந்த சவுண்ட் யூஸ் பண்றாங்க. டிமாண்ட், கமாண்ட், பிளான்ட் தவறு. எல்லாமே டான்ஸ், டிமாண்ட், கமாண்ட், பிளான்ட், ஆ என்று இந்த சவுண்டு தான் யூஸ் பண்ணணும், ஆ. அப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சிட்டா நீங்க தைரியமா எங்க போனாலும் அடிச்சு பேசலாம். இல்லைங்க இது தவறு. டிக்ஷனரி எடுத்து நீங்க ஆக்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவ்வளவு நேரம் நான் சொன்னது டான்ஸ், கமாண்ட், டிமாண்ட் இதெல்லாம் வரக்கூடிய பாஸ்ட். இது பாருங்க, பாஸ்ட், PAST, பாஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதுக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இது அவ்வளவும் நான் சொன்னது டிமாண்ட், கமாண்ட் அமெரிக்கன் உச்சரிப்புல அப்படி சொல்றாங்க. ஸோ ஐதர் யூ ப்ரொனவுன்ஸ் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் ஆர் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன். ஒரு இடத்துல பிரிட்டிஷ், ஒரு இடத்துல அமெரிக்கன், இன்கன்சிஸ்டண்டா உச்சரிக்க கூடாது. இது வந்து பாஸ்ட். அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்க, பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட் டென்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, 2 சிம்பிள் ஆச்சு. அதுக்கு அடுத்தால 3வது பாருங்க, இப்படி ஒன்று இருக்கு, பார்த்தா டி மாதிரி இருக்கும். இது வந்து ஆ. தமிழ்ல இந்த சவுண்ட் இல்லை. நம்மளுக்கு ஸ்கூல்ல, கல்லூரியில இந்த சவுண்டு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆகையால் தமிழ்நாட்டில் இதுக்கு ஆ என்று உச்சரிக்கிறாங்க, கேரளாவில் ஓ என்று உச்சரிக்கிறாங்க. ஓ, ரெண்டுமே தவறு. உதாரணத்துக்கு பாருங்க, 2 3 வார்த்தை, லாரி, LORRY. நம்ம தமிழ்நாட்டில் லாரி, சாரி எழுதிடுங்க, 2 3 SORRY,
SORRY, sorry. Then coffee, 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 office, ஆஃபீஸ். இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து லாரி, சாரி, காஃபி, டாக்டர். இது கேரளாவில் லோரி, சோரி, கோஃபி, டாக்டர், ஆஃபீஸ். இது இப்படி ரெண்டுமே தவறு. ஆஃபீஸும் கிடையாது, லோரியும் கிடையாது, லாரியும் கிடையாது. இதுக்கு மிடில் ஒரு சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்ட் நம்மளுக்கு எங்கேயுமே சொல்லி கொடுக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் கிடையாது. இங்கே உள்ள நீங்கள் சொல்லக்கூடிய எந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் போனாலும் இதை வந்து தே டோன்ட் டீச் திஸ் சவுண்ட், பிகாஸ் இந்த சவுண்ட் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. நான் இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் காஃபி, ஆஃபீஸ், OFFICE, ஆஃபீஸ், டாக்டர், DOCTOR, இது நான் உச்சரிக்கிறேன் பாருங்க. 3 உச்சரிப்பும் கொடுக்குறேன் உங்களுக்கு. மிடில் வரக்கூடிய உச்சரிப்பு தான் கரெக்டான உச்சரிப்பு. இதை ஏற்கனவே என்னுடைய ஆடியோ சிடியில் 3rd வால்யூமில் இதை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இது வீடியோ இருக்கனால ஃபோனட்டிக்ஸ் டீச் பண்ணுறதுனால இந்த சவுண்டும் கொடுக்குறேன் பாருங்க. முதல்ல இதை சொல்லுவேன், 2வது கரெக்ட் யூஸ் பண்ணுவேன், 3வது ஓ சொல்லுவேன். மிடில் சவுண்ட் தான் கரெக்ட். லாரி, 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 லோரி, லாரி, லாரி, லோரி, லாரி, லாரி, லோரி, சாரி, சாரி, சோரி. இந்த மிடில் சவுண்ட் தான் கரெக்ட். அப்படி ஒரு சவுண்ட் இருக்கே தெரியாது பாருங்க. அப்போ இந்த சிம்பிள் வந்தா நீங்க ஆ, இட்ஸ் வெரி ஹாட் டுடே. இவங்க ரொம்ப ஹாட்டா இருக்குப்பா, அங்கே ரொம்ப ஹாட், த வெதர் இஸ் வெரி ஹாட் டுடே. அங்கே ஹாட்டுங்க, இவன் ஹாட்டுங்க. ஹாட், த வெதர் இஸ் வெரி ஹாட். பாருங்க, சாரி, 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 சாரி. அந்த மிடில் சவுண்ட் ஐ எம் வெரி சாரி. இவன் ஐ எம் வெரி சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிட்டு சார், சாரி சார். இன்வேரியபிளி தமிழ்நாட்டில் எல்லாமே சாரிங்கிறாங்க, அங்கே சோரிங்கிறாங்க. சாரி, சாரி, சோரி. காஃபி, 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 காஃபி. ஐ வாண்ட் டு ஹேவ் எ கப் ஆஃப் காஃபி. ஐ வாண்ட் டு, வுட் யூ லைக் டு ஹேவ் எ கப் ஆஃப் காஃபி? வுட் யூ லைக் டு ஹேவ் எ கப் ஆஃப் காஃபி? எவ்வளோ பாருங்க, காஃபி. இதுவே காஃபி, அங்கே காஃபி, 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 காஃபி. தென் ஆஃபீஸ். My brother has gone to office. When did you come back from office? I went to office at 9 o'clock. I go to office at 5 o'clock. Office. இங்கே ஆஃபீஸ், 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 ஆஃபீஸ். மிடில் சவுண்ட். அதே மாதிரி டாக்டர் உள்ள, டாக்டர் இருக்காங்களா? டாக்டர், அங்கே டாக்டர், டாக்டர் உள்ள இருக்கார். டாக்டர், 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 டாக்டர். ஸோ இந்த சவுண்டு நீங்க வரும்போது மிடில் சவுண்ட் சொல்லிக்கிடுங்க. லாரி இப்படி இருக்கும், LORRY இப்படி எழுதுவாங்க, லாரி, லாரி. நீங்க இந்த சவுண்ட் வந்து ஆ என்று உச்சரித்து பழக வேண்டும். 3ஆச்சு. அடுத்தால இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு, இன்வெர்டட் வி. இந்த சவுண்ட் வந்தா 2 சவுண்ட்ஸே கம்ப்ரெஸ் பண்ணக்கூடியது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அப் இருக்கு, அப் இப்படி எழுதுவாங்க, அப். கப், டப், இது வந்து வெரி சிம்பிள், டப், ரப். ஓகே, 4ஆச்சு. அடுத்தால இதை வந்து 12 வாவல் சவுண்ட் முதல்ல படிச்சுக்கணும். அதுக்கு பிறகு இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க. இந்த சவுண்டும் நம்மளுக்கு தமிழ்ல இல்லை, தமிழ்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. இந்த சவுண்ட் சொல்லி கொடுக்காதனால தமிழர்கள் இதை வித்தியாசமாகவே உச்சரிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த சவுண்ட் வந்து என்ற சவுண்ட் நம்மளுக்கு தெரியாதனால நம்ம ஏ என்று உச்சரிக்கிறோம். உதாரணத்துக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் GIRL, கேர்ள் எப்படி வரும்? கேர்ள். நம்ம வந்து தெரியாம கேர்ள், பேர்ட், பெட், டேர்ன். அந்த டேர்னிங்ல பாருங்க, டேர்ன். அதுக்கு தெரியாம டேர்னிங். ஏர்ன், அவர் நல்லா ஏர்ன் பண்றாரு, அதென்ன ஏர்ன், ஏர்ன். ஹி ஏர்ன்ஸ் மச். ஐ காட் அப் ஏர்லி இன் த மார்னிங். இன்னைக்கு ஏர்லி மார்னிங்ல முழிச்சிட்டேன்னு தவறாவே உச்சரிக்கிறோம். ஏர்லி மார்னிங், ஏர்லி மார்னிங். டேர்ன், பேர்ன், பேர்ன். ஏதோ பேர்னிங் ஸ்மெல், பேர்னிங் தவறு, பேர்ன். டேர்ன், லேர்ன். யூ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ் at the primary level. You should learn phonetics at the primary level. Learn, burn, turn. தயிருக்கு பாருங்க, curd. அது கேட் இல்லை, curd, CURD, curd. இது வந்து இதுவும் நம்மளுக்கு தமிழ்ல சொல்லி தர்றதில்லை. அதனால ஆளுக்கு ஒரு மாதிரியா உச்சரித்து இருக்கிறோம். நீங்க இந்த ஃபோனட்டிக்ஸ் இதை படிச்சிட்டீங்கன்னா இந்த
டிக்ஷனரியில் பார்க்கும்போது சவுண்ட் இருந்து இந்த சவுண்ட் இருந்தால் இந்த தொண்டையில் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் வரும். ஏர்லி மார்னிங், ஏர்லி, ரைட், ஏர்லி, டேர்ன், பேர்ன், லேர்ன், ரைட். தென் அதுக்கு அடுத்தால 5 ஆச்சா, இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இந்த சவுண்ட் பலபடியும் தமிழ்நாட்டில் ஆ என்று தான் சொல்றோம், லாங் வாவல். கேரளாவில் ஓ சொல்லிடுறாங்க இதுக்கு. இது நான் சொன்ன முதல்ல நீங்க சண்டைக்கு தான் வரீங்க, LAW. இது வந்து ஆக்சுவலா நம்ம லா காலேஜ் சொல்லுவோம், இது லோ. எங்க போய் சொல்றதுன்னா எல்லாம் அடிக்க வரோம், லோ காலேஜ், லோ. அப்போ அந்த லோனா அது எல் இப்படி ஒன்று, லோ, வெரி லோ, இது லோ காலேஜ். அதே மாதிரி சா, SAW. நம்ம ஐ சா ஹிம் எஸ்டர்டே தான் சொல்றோம், இங்க சா தவறு. ஐ சோ ஹிம் எஸ்டர்டே. சோ இந்த சவுண்டும் சொல்லி கொடுக்கல, நம்மளுக்கு சா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. Did you see him? Yes, I saw him. So, law, saw, law college. அதே மாதிரி daughter ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, மகள், DAUGHTER. நம்ம இங்க டாட்டர் சொல்றோம், டாட்டர் தவறு. daughter, I have 3 daughters. இன்னும் சார் நீங்க வித்தியாசமா சொல்றீங்க, உலகத்துல எல்லாம் அத்தனை ஆசிரியர்களும் டாக்டர் தானே உச்சரிக்கிறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது. ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் பீன் டீச்சிங் ஃபொனெட்டிக்ஸ். நான் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் இந்த சிடிஸ் இருக்கு மார்க்கெட்டில் விற்கிது ஃபொனெட்டிக்ஸ்க்கு, தட் இஸ் பை JD O'Connor, லண்டன்லேருந்து CD 2 கேசட்டோட. அது கேசட்டுக்கு உச்சரிப்பு 2 கசெட் அல்லது கேசட், 2 கேசட்டும் ஒரு புக்கும், பெட்டர் ப்ரொனன்சியேஷன் பை JD O'Connor, 295 ரூபா. அந்த 2 கேசட்ஸ் 95 or 90 இருக்கும். அது நீங்கள் வாங்கி கேட்டிங்கன்னா நான் சொல்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் இப்படியே தான் இருக்கும். இதுதான் ரைட் வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன். அப்போ டாட்டர், ஐ ஹாவ் 2 daughters. அதே மாதிரி இன்னொரு வேர்டு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் சண்டை போடுறதுக்கு மற்றவர்கிட்ட. பாருங்க, WATER, வாட்டர். என்ன சார், ஐ வாண்ட் அ கப் ஆஃப் வாட்டர், I want a cup of water. Sir, I want a cup of water. Water bottle irka? Enna water bottle? Water. I want a cup of water. I saw him. He is studying law college. இங்க லா காலேஜ். லா படிக்கிறீங்களா? இல்ல லா படிக்கிறீங்கன்னா அப்ப சரியா படிக்கிறதுனால தான் லா சொல்றாங்க போல இருக்கு. லோ, சோ, வாட்டர், ரைட். தென் எத்தனை ஆச்சு? 4 2 6 ஆச்சு. அடுத்தாலே பாருங்க, தென் கம்ஸ், இப்படி ஒரு இது ஈஸி. ஏ, இது நோ டவுட் சாதா இப்போ உச்சரிக்க மாதிரி GET, கெட், சாதா, இதுல நோ சேஞ்ச். கெட், லெட், மெட், செட், ரைட். இதுல வந்து வித்தியாசம் இல்லை, இது கரெக்ட் தான். தென் கம்ஸ் 4 7 ஆச்சா. தென் அனதர் சவுண்ட் ஒன்று விட்டு போச்சு போல இருக்க. பேட் ஆச்சு. ஆயிட்டு 4 5. ஹாட். தென் கம்ஸ் அடுத்தது இ. 5 ஆச்சு போல இருக்குது வரை. இப்போ இ, இது வந்து ஆக்சுவலி நைதர் இ நைதர் ஏ, இது ரெண்டுக்கு இடையில சே ஃபார் எக்ஸாம்பிள் BIT, பிட். இது சாதா, இதுக்கும் நோ சேஞ்ச், பிட். இது ஆக்சுவலா தமிழ்ல உள்ள இ மாதிரி பிட் இல்ல, இது பிட் இல்ல, பிட், ரைட். இதே பழையபடி கோலன் போட்டா இ, ஈட், EAT, ஈட். இது வந்தா ஈட், மீட், ரைட், ஹீட், ரைட். சரிதானா? ஈட் என்று உச்சரிக்கணும். இது போக இனி 2 இருக்கு பாருங்க, ரைட். தென் கம்ஸ் ஊ. இதுதான் ஊ தான். இது குட், GOOD, குட். தே ரைட் லைக் திஸ், குட், ஹுட், ஷுட், எல்லாமே ஊ. தென் கம்ஸ் கோலன், ஊ, ரைட். ஊ, FOOD. இது வந்து ஃபுட் என்று உச்சரிக்க வேண்டும்.
நம்ம ஃபுட்டு சொல்லக்கூடாது, ஃபுட். ஃபுட் கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபுட் கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா. அப்போ ஜஸ்ட் ஐ வில் கிவ், ஒரே இடத்துல இந்த 12 கொண்டு வரேன். ஸோ தட் என்ன ஒரு ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அகெயின், about, another, America, voice of America, my brother is coming from America. இது my brother is coming from America, இது இல்லை, America, America, another, about, right, another. Then comes ஏன்னா 12 ஒரே இடத்துல எழுதுனா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். bad, 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 cat. இனி ஒன்று பாருங்க, ஒரு வேர்ட் இருக்கு, atmos PHERE. இது நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? அட்மாஸ்பியர். இதை போடுறோம். ஆக்சுவலி இட் இஸ் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர். நம்ம சொல்ல அட்மாஸ்பியர் தவறு. இதை யூஸ் பண்றோம். அட்மாஸ்பியர் எழுது, அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் எழுதிடுறேன். இது அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர் இப்படி வரணும். அட்மாஸ்பியர். நம்ம அட்மாஸ்பியர் சரியில்லை சார், இதை சொல்றோம். இதை சொல்லக்கூடாது, அட்மாஸ்பியர். Right, then comes in the sound, compressing of two sounds, rub, R-U-B, வந்தா இப்படி எழுதுவாங்க, rub, tub, hub, cup, right. Number 4, then comes dance, article, army, A-R-M-Y, பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் இப்படி எழுதியிருப்பாங்க, army, army, right. 4. Then comes இதான் சொன்னேன், டாக்டர், 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 காஃபி, காஃபி, காஃபி. டி கிடையாது, ஓ மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் இப்படி இருக்கும். லாரி, 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 சாரி, டாக்டர், ரைட். ஆஃபீஸ். தென் கம்ஸ் இது லாங், ஓ, லோ காலேஜ். ஐ saw him yesterday. I want a cup of water. Water, right. Then comes இது A, இது no change. Get, let, met, set, இதுக்கு no change. இது பாருங்க, bird, curd, learn. I want to learn English. When did you learn English phonetics? Where did you learn? Where? எங்கே? Where? Where did you learn phonetics? Right. I learned. Did you learn? Burn, turn, earn. He gets up early in the morning. You should get up early in the morning. Early. Then comes E. இதான் சொன்னேன். Bit, hit, sit. Right. Then comes E. Eat, meet, seat, seat, S-E-A-T, seat. Then comes U. Good, should, would. இது U. Food, food, mood. அவர் மூடு சரியில்லை. இப்படி இருந்தா இந்த மூட் இப்படி இருக்கும், மூட். ஓகே. 12 வாட்ச், 12 வாவல் சவுண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு 8 டிப்தாங்ஸ் அடுத்தால இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்போ 12 + 8, திஸ் இஸ் ஓவர். 8 டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ் ஏன் சொல்றேன், 2 வாவல் சவுண்ட்ஸ் சேர்த்து ஒரு சவுண்ட் கொடுக்கும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏய். நம்ம இது தெரியாமல எய்ம் சொல்லுவோம், எய்ம். பாருங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள், ATE, 8 இப்படி இருக்கும். ஈட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் 8. How many mangoes did you eat? I ate. நம்ம 8ன்னு சொல்லுவோம். நம்ம சொல்றது 8. I ate 3 mangoes. I ate 8. அதே மாதிரி 8, EIGHT, 8, 8, 8 இப்படிதான் வரும். 8 நம்ம சொல்றது 8, 8. ஓகே, 8. Then comes, இதே மாத்தி போடுங்க, ear, ear, very near, N-E-A-R, near. The hospital is very near to my house. Near, பாருங்க, near. Don't fear, பயப்படாதேப்பா, fear, near, right. Don't fear. Then comes AH. Then comes ow. இது நம்ம ஆவ் சொல்லாம அவு என்று உச்சரிக்கிறோம் தவறாக. How, how do you do? How are you? How, how. இது how இல்ல, how are you சொல்லக்கூடாது. how இல்ல,
how. Now இது now சொல்லக்கூடாது. now I am going to explain now I am going to explain an experiment now. Then comes I. இது நம்ம I என்று உச்சரிப்போம். I கிடையாது, இது I இல்ல, I. அதே மாதிரி பாருங்க, try, try, இது try, try again, try. நம்ம try பண்ணுங்க சார், கூட ஒருக்கா try பண்ணுங்க, try. அது என்ன try? try again. ஓகே, நாலாச்சா? then comes இப்படி ஒன்று இருக்கு, ரைட்? இப்படி போடும், inverted. இது ஒரு ப்ராப்ளம். இது நம்மளுக்கு வந்து ஓ என்று உச்சரிப்போம், இது ஓ கிடையாது. இது இங்கிலீஷில் அப்படி ஒன்று இருக்கு, அது நம்மளுக்கு சாதாரணமாக வருவதில்லை. நம்ம பேசும்போது ஃபோனடிக்ஸ் படிக்கும் போதுனா என்று உச்சரிப்போம், பேசும்போது ஓன்னு வந்துடும். கோக்கு யூஸ் ஆகுதான். கோ, ஐ வாண்ட் டு கோ. why do you want to go? I want to go. when did you go? I went last week. இது பாருங்க, இதுல ஒரு பியூட்டிஃபுல் சவுண்ட் பாருங்க. எஸ் ஓ, தையல் மெஷினுக்கு SEW ஒன்று இருக்கு. விதைக்கிறோம் இல்லையா, மூணுமே சர்வ் இருக்கு. அடுத்தாலே பாருங்க, இப்படி ஒன்று இருக்கு, ஊவா. இதுல மேல எழுதிறேன், 2 4 5 ஆச்சா? தென் இப்படி ஒன்று இருக்கு, ஊஆ. they are very poor. நம்ம poor சொல்றோம் இல்லையா, POOR. they are very poor. I am very sure. sure சொல்றது sure. are you sure? he is very poor. they are going on a tour. tour சொல்றோம் இல்லையா, TOUR. அது tour. they are going on a tour. they are going on a tour. 1 2 3 4 5 6. இனி 2. இது பாருங்க, இப்படி ஒன்று இருக்கு, inverted C and I. boy, boy. இதுக்கு பாருங்க, நம்ம பாய் என்று உச்சரிப்போம், பாய். ஆயில், இதுவும் ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் ஆயில், அங்கே ஓயில். பாயில்ட் ரைஸ், பாயில். அந்த பாயில் கிடையாது, பாயில். ஆயில், பாயில், சாயில், ரைட்? 7 ஆச்சா? 1 2 3 4 5 6 7. லாஸ்ட்ல உள்ளது இப்படி ஒன்று இருக்கு, ஏஆ. இந்த சவுண்டு நம்மளுக்கு சரியா உச்சரிக்க தெரியாம, காத்துக்கு இங்கிலீஷ்ல AIR, இதுக்கு air. there is no air in this hall. ஓகே, இதுக்கு இனி ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்படி ஒரு வேர்ட் இருக்கு, HEIR, வாரிஸ். அவருக்கு யார் வாரிசு? ஏர். இதே உச்சரிப்பு, காத்துக்கு உச்சரிப்புக்கு தான் ஏர். இதுல ஒரு சின்ன பாருங்க, எங்கே, WHERE, where. இப்படிதான் உச்சரிக்கும், where did he go? where did he go? where there, where, right? where. நம்ம இது wire, இது wire. என்ன wire? கனெக்ஷன் கொடுக்குற wire-ஆ? where did you go? where did he meet? where, air, where. 8 ஆச்சா? so 12 plus 12 plus 8, இது வந்து 20 vowel sounds ஆயிட்டு. இப்போ 24 diphthongs படிச்சிட்டோம்னா, இது அதுக்கப்புறம் நீங்க இந்த சவுண்ட் சிஸ்டம், நீங்க இந்த CD வந்து ஒரு 10 வாட்டி ரிப்பீட்டட்லி வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க தெரிஞ்ச வேர்ட்ஸை ரெஃபர் பண்ணணும். ஜஸ்ட் ஐ வில் இன்ட்ரடியூஸ். இப்போ 24 கான்சனன்ட்ஸ். 24 கான்சனன்ட்ஸ்ல ஏற்கனவே நாம் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கான்சனன்ட்ஸ் 15, 15 plus 9. நம்ம 9 தான் படிக்கணும். 15 ஏற்கனவே நான் சொல்லிடுறேன், படிச்சிருங்க. திஸ் இஸ் ப, நோ சேஞ்ச். நம்ம இப்போ உச்சரிக்கிற மாதிரி ப. ட, DAY, day. BALL, ball. B, d. then FAN, fan. இது ஃப. இது உச்சரிக்கும் போது உங்களுடைய
மேற் பற்களும் கீழே உள்ள உதடும் தொடணும். வீக்கும் அப்படிதான். வ வ ஃப வ. ஃபேன். ஹ ஹ. ஹேட் ஹேட் ஹேட். ஹிம் ஹால். ரைட். க க. இது க வரும்போது ஒரு சின்ன H வருது பாருங்க. CAT cat. Camel. Camera. 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 We have a camera. We have 2 cameras. Cameras. Cameras சொல்லக்கூடாது. க. ல. ம. ந. Man. Name. ட. ஃப. ஹ. க. ல. ம. ந. ப. Policeman. இது policeman இல்ல, policeman. Policeman. Right? Then இது எதுனா POT pot. Pocket. Packet. அது ஒரு சின்ன H சேர்த்துக்கணும். ஹ. அது கேலயும் அது வரும். Camel. Come on. அதான் அது. நம்ம வந்து come on அப்படி அல்ல. க. He came last week. When did you come? I came last week. Right? Policeman. Then ra. Same. இப்போ உச்சரிக்க மாதிரி தான். Ra. Rail. Railways. Rat. Running. Right? Sa. இதே மாதிரி இப்போ உச்சரிக்கிற மாதிரி சா. SUN. Sun. Then ta. Ba. இந்த Vக்கும் Wக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க. இது நம்மளுக்கு வித்தியாசம் சொல்லி கொடுக்கறது இல்லை. இந்த V வரும்போது உங்களுடைய மேற்பற்கள் உங்களுடைய கீழ் உதட்டில் பட வேண்டும். ரைட். வேன். வேன். verb. 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 ventilation. ventilation. W வரும்போது வாய் உருண்டு work. 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 I have some work. right? I have some work. I have some work என்று சொல்லணும். right? work. Then white. when. where. which. right? which na தனி அல்லது. where. when. white. I bought a sheet of white paper. white. W வரும்போது இது வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. then Z. the 15 sounds அப்படிதான் முதல்ல உள்ளது. Z. zebra. zebra crossing. Xerox. நம்ம Xerox சொல்லுங்க. Xerox. I got photostat copy. Xerox. right? Xerox. 15 போக இப்போ நம்ம படிக்க வேண்டியது 9. right? 9 தான் வித்தியாசமா. இது வந்து நம்ம இப்போ உச்சரிக்கிற மாதிரியே உச்சரிக்க வேண்டும். 9ல வந்து புதுசா படிக்க போறது 9. ஒன்னு ஏற்கனவே நம்ம GIVE பாருங்க. give. this is G. இது G stands for give. G. இது எங்க வந்தாலும் G என்று உச்சரிக்க வேண்டும். then again GEM. gem. this is J. gem. இது நமக்கு தெரியாம இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்தா நம்ம gem என்று சொல்லுவோம். அது வந்து gem. give. gem. right? then comes G. then comes இப்படி ஒன்னு இருக்கு. CHIN. இப்படி ஒன்னு இருக்கு பாருங்க. இச்சா. chin. CHIN இப்படி எழுதுவாங்க. chin. church. பாருங்க. church. I went to church last week. Did you attend the church service? church. நம்ம என்ன சர்ச்சுக்கு போயிருக்காரு. church. chin. chair. church. okay. அப்போ 3 ஆச்சு. then another 3 now. இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க. THA. think. THINK. they write like this. think. இல்லைன்னா அது திங்க்னு சொல்லிடக்கூடாது. then இப்படி ஒரு சவுண்ட். the. பாதம்ல உள்ள த. பாதம்ல உள்ள த. then. THEN. then they write like then, them, there, them,
ஓகே. தென் இப்படி ஒன்று இருக்கு ஙா, தமிழில் உள்ள ஙா. லாங், LONG, they write like this, long. இதான் ஆ படிச்சிட்டோம், லாங் லாங். அப்போ 3 3 + 3 6 ஆச்சு, another 3. இந்த லாஸ்ட் 3ல ஒரு சின்ன சேஞ்ச் பாருங்க. இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்ட் நம்மளுக்கு சரியா தெரியாதனால அந்த கிட்டத்தட்ட ஈல வந்து 1/4 ஆஃப் இ, ஈயும் வராது, அது ய என்ற சவுண்ட். அது சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் எஸ் நம்ம உச்சரிக்கிறோம், எஸ், YES ஒன்று இருக்கு, இந்த இடத்துல இது வருது. அதாவது இது எப்படி வரும், சிம்பிள் இப்படி வரும். இது எஸ், இது சவுண்ட் பாருங்க, எஸ், யூ ஆர் ரைட், எஸ். அதே மாதிரி எல்லோ தவறா சொல்றோம், YELLOW, yellow, yellow. I bought a yellow shirt, yellow, நம்ம yellow, yes, right. இந்த சவுண்ட் ஆச்சு. இனி 2 ரைட். இப்படி ஒரு சவுண்ட் தான் சொன்னேன், ஜா, pleasure, measure, leisure, vision, VISION, television. இதை இப்படி எழுதுங்க, vision. இது போடுவாங்க, இல்லை போடாமலே எழுதலாம். vision, television, vision, television, right. vision, leisure, measure. அதே மாதிரி காணல் நீருக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்கு, மிராஜ், MIRAGE. இதை பாருங்க, இப்படி மிராஜ், மிராஜ், காணல் நீர். அது மிரேஜ் இருக்கு, பார்த்தா படிச்சா மக்கள் மிரேஜ், MIRAG, மிரேஜ் இல்லை, மிராஜ், மிராஜ். தென் இப்படி ஒரு சவுண்ட், இது ஷா, இஷ். ஷிப், SHIP வந்தா ஷிப். இதுக்கு காமன் ஒரு வேர்டு நம்ம சொல்லுவோம், சுகர், SUGAR. இதை இப்படி எழுதியிருப்பாங்க, சுகர், சுகர். இல்லைனா நம்ம சுகர் என்று உச்சரிப்போம், சுகர். அப்போ உங்களுக்கு இப்போ 15 + 9. இப்போ இந்த படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இதை நீங்க ஏற்கனவே இப்போ நம்ம படிச்ச அத்தனை சிம்பிள்ஸும் ரிப்பீட்டட்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட், BOARD, தெரிஞ்ச வேர்ட்ஸ். Then cap, CAP, cap. Then watch, WATCH. இப்படி வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு நீங்க எழுதி பாருங்க. எழுதும்போது தவறா தான் எழுதுவீங்க. நீங்க போர்ட் எழுத வராது, எப்படியெல்லாம் எழுதிடுவீங்க, போர்ட். கேப் ஃபர்ஸ்ட் வராது, தவறா தான் வரும், கேப். தென் வாட்ச் பாருங்க, வாட்ச் ஃபர்ஸ்ட் வராது. இப்படி தெரிஞ்ச வார்த்தைகள் எழுதிட்டு டிக்ஷனரியில பார்த்து பார்த்து எழுதிட்டே வாங்க. இந்த டிக்ஷனரியில் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, சில அட்வான்ஸ் டிக்ஷனரிஸில் ப்ரொனன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து அப்படியே தெரிஞ்ச வார்த்தைகள் முதல்ல ஒரு 100 வேர்ட்ஸ், காமன் வேர்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எழுதிட்டே வாரீங்க. எழுதிட்டே வரும்போது உங்களுக்கு அதுக்கு பிறகு நியூ வேர்ட்ஸ் வரும்போது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காமன் வேர்ட்ஸ் சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், நம்ம தவறாக உச்சரிக்கக்கூடிய சும்மா ஒரு 10-15 வேர்ட்ஸ் சொல்கிறேன். சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஏன் அப்படி தவறாக உச்சரிக்கப்படுகின்றன அப்படின்னு. உதாரணத்துக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் சாதா ஒரு வார்த்தை எடுத்துருமே, இதே எடுத்துரும், கேமரா, CAMERA. இது வந்து கேமரா, கேமரா. நம்ம கேமரா, கேமரா பாருங்க, கேமரா, கேமரா. நம்ம கேமரா, இது கடைசியில் ரா, கேமரா, கேமரா. தென் ப்ளூரல், கேமராஸ் பாருங்க, ஐ பாட் 2 cameras. அப்போ கேமராஸ், கேமராஸ். நம்ம கேமராஸ் சொல்லுவோம், கேமராஸ். அதே மாதிரி பாருங்க, ஒரு வேர்டு பாருங்க, BANANA பாருங்க, பனானா, பனானா. நம்ம இது தெரியாம பனானா, பனானா. இது பாருங்க, இது ஆ பனானா என்று உச்சரிக்கிறோம், தவறு. பனானா, ஐ பாட் ஏ பனானா, ஐ பாட் சம் பனானஸ், Z என்று உச்சரிக்கணும். ஐ பாட் சம் பனானஸ், ஐ பாட் அ பனானா, ஐ பாட் சம் பனானஸ், ரைட். டிட் யூ பை சம் பனானஸ்? எஸ், ஐ பாட் சம் பனானஸ். அதே மாதிரி இதை பாருங்க,
இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும்போது APPLE. அப்போ அவங்க தமிழ்ல ஆப்பிள் ஆப்பிள் அப்படி சொல்லி தராங்க. இது ஆக்சுவலி ஆப்பிள், அவ்வளவுதான். ஆப்பிள், APPLE, ஆப்பிள். இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஆப்பிள் சொன்னோம், நாங்கள் ஆப்பிள் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஆப்பிள் தான் சொல்லுவோம்னா சொல்லணும் பிள்ளைகளுக்கு. அது சொல்லும் போது பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் ஆப்பிள், அதே மாதிரி பாருங்க ANIMAL எடுத்து பாருங்க. நம்மளுக்கு எப்படி சொல்லிதாங்க? அனிமல் இப்படி சொல்லி தராங்க. தவறு. அனிமல் பாருங்க, அனிமல். எங்க போய் சொல்றது? அனிமல். Lion is a ferocious animal. Lion is a ferocious animal அப்படின்னு சொல்லி தராங்க. அனிமல் எப்படி ஆச்சு அது? That is animal. Abdomen. நம்ம abdomen, abdomen பாருங்க. அதே மாதிரி சாதாரண வார்த்தை பாருங்க. இப்படி ஒரு வேர்ட் இருக்கு, டியூபர், TUBER, டியூபர், CULOSIS. இப்படி ஒரு டியூபர் குளோசிஸ் சொல்றாங்க. இதுக்கு பாருங்க, டியூபர் குளோசிஸ், டியூபர் குளோசிஸ் சொல்றாங்க. தவறு. டியூபர் குளோசிஸ், குளோசிஸ். அப்படி ஏன் குளோசிஸ் போடுறாங்க? ஒருவேளை க்ளோஸ் பண்றதுனால தான் டியூபர் குளோசிஸ் சொல்றாங்களா தெரியல. டியூபர் குளோசிஸ். அது ஸ்ட்ரெஸ் லைஸ் ஆன் த செகண்ட். டியூபர்குலோசிஸ். அது டியூபர் குளோசிஸ்னு வந்துட்டு. அதே மாதிரி பெனிசிலின், அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, பெனிசிலின். சிஸ்டர் ஒரு பென்சிலின் போடுங்க. எப்படி அது வந்தது? பெனிசிலின். அப்போ நீங்க இதை தரவா படிக்கணும்னா வாட் யூ ஹேவ் டு டூ, ரெகுலரா நீங்க தெரிஞ்ச, ஏற்கனவே தெரிந்த அத்தனை வார்த்தைகளும் நீங்க லைனா நீங்க எழுதி, நீங்களே போர்டில் எழுதி அல்ல உங்களுடைய நோட்டில் நீங்க லைனா எழுதிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரைப் பண்ண அதே சிம்பிள் எழுதி பாருங்க. அவ்வளோ ஈஸியாக வராது, தவறாதான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் போக 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 ரஃப்லி டேபிள் இருக்கு பாருங்க, டேபிள், TABLE. அது நம்மளுக்கு டேபிள் சொல்லி, இது டேபிள் இப்படி இருக்கும். இது நீங்க ஒரு ரெகுலரா எழுதிட்டே போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாகிடுது, ரைட்? அப்போ இதை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரீடிங், டிவி நியூஸ் ரீடிங்ல நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு கரெக்ட் வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன் வந்துடும். அதுக்கு பிறகு வாட் எவர் யூ லேர்ன் யூ வுட் பி இன் எ பொசிஷன் டு ஸ்பீக் இன் அ பெட்டர் வே. ஓகே, நெக்ஸ்ட் ரீடிங் போவோம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.